மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் இறங்கின உடனே இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு அழகாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கோயில் இருக்கிற விசேஷத்தை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேங்க. இந்த கோயிலுக்கு புராதன பெயர் இந்தலூருங்க. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்த பிரசாதங்க இந்த தாமரை. இந்த தாமரையோடு இந்த வீடியோவை தொடங்குறேன். இந்த கோயிலில் ஆர்கிடெக்சர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சிற்பங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற குருக்கள் எனக்கு சொன்ன விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதில் எதையாச்சும் நான் பிழையாக சொல்லியிருந்தேன்னா ப்ளீஸ் அது கமெண்ட்ஸில் கரெக்ட் பண்ணிவிடுங்க. இந்த கோயிலோட பேர் பரிமள ரங்கநாதர் கோயில். பரிமள நாயகி அம்மன் இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக சிற்பங்கள் இருக்குது. அதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். இங்கே பாருங்கள், இங்கே ராமர் லக்ஷ்மணன் இருக்கார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஒரு மேலே நவகிரகம் இருக்குது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தது வாலிக்கு இது பட்டம் சூட்டுறாங்க. இங்கே ஒரு அற்புதமான சிற்பம் இருக்குங்க. ராமர் மறைஞ்சு இருந்து வாலியை தாக்குறது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ராவணனோட 10 தலையை நீங்கள் பார்க்கலாம். எக்கச்சக்க சிற்பங்க. ஒவ்வொரு தூண்லேயும் அழகாக செதுக்கியிருக்காங்க. இது ரசிக்கிறதுக்கே நமக்கு 2 கண்ணு பத்தாதுங்க. நான் உண்மையாக சொல்கிறேன். நான் எதுவும் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலைங்க. வாங்க அப்படியே கூட ட்ராவல் பண்ணி வாங்க. இங்கே தான் தாயார் இருக்காங்க. இது உங்களுக்கு தெரியும், மாரிசன். இந்த மாயமான அட்டாக் பண்ணுற வீடியோ ராமர் வில்லால். இந்த பாகாசுரன் ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு அசுரன், அந்த கொக்கு மாதிரி வருவார்ல, அதோட வாயை பிளக்கிற காட்சி இது. இது ராமர் லக்ஷ்மணர் இருக்கிற சிற்பம். பார்த்தீங்களா, காளிங்க நர்த்தனம் யமுனை ஆற்றுல அந்த பாம்பு மேல் டான்ஸ் ஆனார்ல கிருஷ்ணர், அந்த இது. இன்னொரு சிற்பம் இருக்குது. சில சிற்பம் என்னென்னா என்னால் சரியாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. உங்களால் தெரிஞ்சதாச்சும் சொல்லுங்கள். ராமானுஜர் அந்த சைடு ஆதிசேஷன் படுக்கையில் இருக்கிறாரு நம்ம பெருமாள். இது திரும்பி அந்த காளிங்க நர்த்தனத்தோட சிம்பிள் வெர்ஷன் இது. ஸ்ரீராமர். அதே இது கோயில் கொஞ்சம் வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்குங்க, தசாவதாரம் இருக்கும். அதுவும் இந்த வர செக்மெண்ட்ஸில் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். சிற்பங்கள்லாம் சூப்பருங்க. கருடாழ்வார். பள்ளி இருக்கிறதுனா இது பூதகி சொல்லலாம். கிருஷ்ணர் பால் குடிச்சு கொள்கிறாரு அந்த காட்சி. ஸ்ரீகிருஷ்ணர். இது ஒரு கிளி முகத்தோடு இருக்குங்க. இந்த கண்டபெருண்டான்னு நான் நினச்சேன். அது ஆக்சுவலாக பார்த்தா அப்புறமா 2 தனித்தனி கிளிகள் தான். ராமானுஜர் அவர்கள். இவங்க கோதை அவர்கள். கருடாழ்வார் பெருமாளை தூக்கிட்டு வர்றாங்க. மச்சவதாரம். கூர்மவதாரம். அவதாரம். நரசிம்ம அவதாரம். வாமன அவதாரம். பல்ராமர் அவதாரம். ஸ்ரீராமர் அவதாரம். பரசுராமர் அவதாரம். கிருஷ்ணர் அவதாரம். கல்கி அவதாரம். இங்கே 2 பேர் இருக்காருங்க பாருங்கள். இவர் திருவிக்ரம நிலை, காலை தூக்கி உலக அளக்கிறார் பாருங்க. ராமன் வில் முறிக்கிற காட்சி. ஓகேங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பாயிண்ட் சொல்கிறேன் இந்த கோயில் பற்றி. திருஇந்தலூர் இதோட பழைய பேருங்க. மச்சவதாரத்தில் அசுரர்கள் வேதம் திருட்டு போகும்போது அங்கே பெருமாள் மீட்டிட்டு வந்தார். அதில் மாசுபட்டிருக்கும்னு ஒரு சில இனத்தினால நம்ம சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு அழகான நறுமண பொருள் தாங்க பரிமளம். அதை வச்சு இதை தூய்மைப்படுத்தினார். ஸோ அந்த பெர்ஃப்யூமோட பேர்னால தான் அங்கே பரிமள ரங்கநாதர் கோயில் தாயாருக்கும் அதே பேர் வருது, பரிமள நாயகி அம்மன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, திருமங்கை ஆழ்வார் இங்கே பாசுரம் 10 பாசுரம் பாடுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா 8வது பாசுரம் நம்ம பெருமளை திரும்பி பாடுறாரு. என்னென்னா,
இவர் சாமி கும்பிட வரும்போது திரும்பிக்கிறாரு. அதனால் அவர் கோச்சிக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, உங்களை முன்னாடி பார்த்தாலும் அழகு தான், பின்னாடி பார்த்தாலும் அழகு தான் சொல்லிட்டு போகிறாரு திருமங்கை ஆழ்வார். அது நடந்த இடம் இது. அரங்கத்தில் வந்து 5 அரங்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் இந்த இந்த ஊரும் ஒன்று. அம்பரீஷன்ற ஒரு மகாராஜா வந்து ஏகாதசிக்கெலாம் விரதம் இருந்து அவங்க வந்து அந்த ஏகாதசி விரதத்தை மறுநாள் வந்து துவாதசி அன்றைக்கி பிரசாதம் சாப்பிட்டா அவருக்கு வந்து நல்ல ஒரு பவர் கிடைக்கும். அவர் வந்து சொர்க்கலோகத்தை அடைஞ்சிடுவார், ஒரு இந்திரலோகத்துக்கு வந்துடுவார். அந்த பயத்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா துர்வாசரை தூண்டி விட்றாங்க. துர்வாசர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த முடிக்கிற நாளைக்கு நான் வந்து குளிச்சுட்டு வரேன், அப்புறமா சாப்பிட்லான்றாரு. ஸோ இவர் வந்து குளிச்சுட்டு வரேன்ற வேணும்னு என்ன பண்ணுறாருன்னா இழுத்தடிக்கிறார் டைமை. ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணணும், இவர் வந்துட்டால் தான் நம்மளோட விரதம் முடிக்க முடியும்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து வெயிட் பண்ணுறாரு. ஆலோசனை கேட்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 3 சொட்டு தண்ணி குடித்தா போதும், உங்கள் விரதம் தீந்துடும், பலன் அடைஞ்சிடும்ன்றாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அம்பரீஷன் வந்து அந்த ஏகாதசி விரதத்தை வந்து பூர்த்தி அடைஞ்சிடுறாரு. பெருமாள் 2 பேருமே வந்து ஏற்றுக்கிறாங்க. இவரையும் மன்னிச்சிடுறாரு துர்வாசரையும், இவரையும் அருள் புரிகிறார் நம்ம அம்பரீஷனையும். இது வந்து சந்திரனுக்கு வந்து சாப விமோச்சனம் பெற்ற ஸ்தலங்க இது. ஸோ அதுவும் இங்கே வந்து பார்க்கலாம். இங்கே வந்து சூரியன் வந்து நம்ம நாராயண பாதத்துலேயும், சந்திரன் வந்து அவர் தலைப்பக்கமாக இருப்பார். அவர் நாபி கமலத்தில் பிரம்மன் இருப்பார். மேற்கொண்டு இங்கே கங்கை காவேரியில் வந்து யார் புனிதவங்களும் பார்க்கும் பொழுது காவேரி தான் ரொம்ப புனிதமானவங்களும் அந்த கதை நடைபெற்றிருக்கு. அவங்க பார்த்திங்கன்னா நம்ம காவேரி அம்மன் வந்து அவர் கால் பக்கம் இருக்காங்க, கங்கை அம்மன் வந்து தலைப்பக்கம் இருக்கிறாங்க. இது ஒரு கோயிலோட சிறப்பு. வந்து நம்ம மயிலாடுதுறை ஸ்டேஷனில் இருந்து 3.5 கிலோமீட்டர்ஸ் ஆகும். மேற்கொண்டு ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க இந்த கோயில். இதோட சுவாரஸ்யம் குறைஞ்சிடக்கூடாதுக்காக தான் நான் வந்து இந்த ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன். ஸோ உங்களுக்கு பழைய மாதிரி நான் ஸ்லோவாக பேசணும்னு எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தா நான் ஸ்லோவாக பேசுகிறேங்க. இது வந்து 108 திவ்ய தேசத்தில் வந்து இது 22வது இடம். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு இந்த கோயிலுக்கு வாங்க. இதோட சிற்பங்கள் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக வியந்துருவீங்க. ரொம்ப 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 சூப்பரான கோயிலுங்க இது. இந்த வீடியோவை பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை செலுத்திக்கிறேன்.